ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் செல் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த செல் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கொஞ்சம் ப்ராஃபிட்டில் ஓடிட்டு கொஞ்சம் லாஸில் ஓடிட்டுருக்கு. ஸோ கேபிட்டல் பார்த்தீங்கன்னா $124 இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணியிருக்க ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸும் இருக்காது, டார்கெட்டும் இருக்காது. ஸோ இந்த இடத்துல நான் வரைஞ்சிருக்க இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸோட ட்ரெண்ட் லைன், ஓகேவா? ஸோ நான் அதை ட்ரேடிங் வியூவில் காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு இந்த சேனலுக்குள்ளாடி தான் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த இடத்துல இந்த சேனல் பிரேக் ஆக போகுது, அண்ட் இந்த சேனல் பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் கீழே வர மூவ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ நான் இந்த இடத்துல செல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த செல் ஆர்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டார்கெட்டும் இருக்காது, ஸ்டாப் லாஸும் இருக்காது. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 8:41 அண்ட் இது எப்போ வந்துட்டு ஒரு நல்ல டார்கெட்டை ஹிட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 5 மினிட்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த 5 மினிட்ஸோட இந்த ட்ரெண்ட் லைன் இப்போ பிரேக் ஆகும். ஸோ பிரேக் ஆச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட் கீழே வரும். அதாவது 2627 வரைக்கும் மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வரும். ஸோ அதுக்காக நான் இந்த இடத்துல ஒரு செல் ஆர்டர்ஸ் போட்டு வெயிட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 8:42. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னது போலே மார்க்கெட் என்ன பண்ணிருச்சுன்னா இந்த 5 மினிட்ஸில் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $51 ப்ராஃபிட் மேலே ஓடிட்டுருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா $124 வந்துட்டு பேலன்ஸ் இருந்த அக்கௌண்ட்டு, ஓகேவா? ஸோ இது நான் இந்த ஆர்டர் எடுத்ததுக்கு ரீசன், ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல நான் ஒரு சேனல் வரைஞ்சி வச்சுருந்தேன். ஸோ இந்த சேனல் பிரேக் ஆகும், பிரேக் ஆச்சுன்னா கீழே வர மார்க்கெட் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் திங்க் பண்ணியிருந்தேன். அதே போல் சேனல் பிரேக் ஆகும்போது ஆர்டர் எடுத்திருந்தேன். மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, சேனலில் போய் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு, ஓகேவா? ஸோ இதில் என்னோடய ஆர்டர்ஸ் வந்து ஓட ஆரம்பிச்சிச்சு. நான் இன்னும் இதை ஹோல்ட் தான் பண்ண போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்துட்டு 11:46 ஆச்சு. ஸோ மண்டே December 2. ஸோ அந்த ஆர்டர் வந்து இன்னும் ஹோல்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் 5 மினிட்ல ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா ஸோ அங்கே வர போகும், நான் ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதே போல் நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு இப்போது எவ்வளோ ஓடி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ எனக்கு இப்போ கிட்டத்தட்ட $102 ப்ராஃபிட் ஓடிட்டுருக்கு, சரிங்களா? எனக்கு $102 ப்ராஃபிட் ஓடிட்டுருக்கு. கேபிட்டல் வந்துட்டு ஜஸ்ட் $124 வச்சு, ஓகேவா? ஸோ நான் இதில் எடுத்தது ஒரு ரீசனே, ஸோ வந்துட்டு ஒரு 5 மினிட்ல ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகிட்டு ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ட்ரேட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருந்தேன். ஸோ நான் சொல்லியிருந்தேன் ஒரு பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட் கண்டிப்பாக வரும். ஸோ நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். இப்போதைக்கு எனக்கு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு $109 something. பட் அக்கௌண்ட் ஃப்ளிப் ஆகிறது கூட இந்த ஒரு ட்ரேட்லேயே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்துட்டு ப்ராப்பராக ஒரு ட்ரேடு, இது வந்துட்டு லக்கி ட்ரேடு கிடையாது ஃபஸ்ட்டு, ஓகேவா? இது ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி எடுத்த ஒரு ட்ரேடு.